பணி நியமனம் செய்யப்பட்ட புதிய கமாண்டர் நியமிக்கப்படுறாங்க. அப்போ அவங்க மறுநாள் காலையில் உள்ளே வர்றாங்க, ஆஃபீஸ்க்கு உள்ளே வர்றாங்க. உள்ளே வரும்போது ஒரு பெஞ்சுக்கு அருகில் 2 காவலர்கள் காவல் காத்து கொண்டு நிற்கிறாங்க. அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட கமாண்டர் கேட்குறாங்க, இது மாதிரி இந்த பெஞ்சுக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்குது, 2 பேரும் காவல் காக்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கேட்கும் போது அதுக்கு அவங்க சொன்னாங்க, சார் இது மாதிரி முன்னாடி இருந்த கமாண்டர் சொன்னாங்க, அதனால நாங்கள் என்ன செய்கிறோம், பாதுகாப்புக்கு நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எதனால் சொன்னாங்கிறது இவருக்கு மனசில் ஒரு அது சிந்தனையாக இருக்குது. அப்போ முன்னாடி இருந்த கமாண்டருக்கு நம்பரை தேடி பிடிச்சி எடுத்து ஃபோன் அடித்து கேட்குறாங்க, இது மாதிரி ஒரு பெஞ்சுக்கு பக்கத்தில் 2 காவலர் சோல்ஜர்ஸ் நிற்கிறாங்களே, என்ன காரணம், எதற்காண்டி நீங்கள் நிற்க சொன்னீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த கமாண்டர் சொன்னாராம், எனக்கு முன்னாடி உள்ள கமாண்டர் அது மாதிரி செஞ்சுருக்கிறாங்க, அதனால அதை நான் அப்படியே செய்ய சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு அவருக்கு மேலே முன்னாடி இருந்த கமாண்டரை தேடி பிடிச்சி, அவருக்கு வயசு 100 ஆயிடுச்சு, ரொம்ப வயசாயிருச்சு. அப்போ அவர்கிட்ட போய் இந்த விஷயத்தை கேட்குறாங்க, இது மாதிரி எதற்காண்டி சார் கமாண்டர் சார் நீங்கள் இது மாதிரி இருக்க சொன்னீங்க, 2 பெஞ்சுக்கு பக்கத்தில் நீங்கள் காவல் இருக்க சொன்னீங்களாம்ல, இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த கமாண்டர் கேட்டாங்களாம், பெஞ்சில் பெயிண்ட் அடிச்சிருக்கிறதுனால யாரையும் உட்காராமல் பார்த்துக்கிறங்கன்னு சொன்னேன், இன்னுமா அந்த பெஞ்சு காயலைன்னு சொல்லி கேட்டாராம். இது மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில் எதற்காண்டி செய்கிறோன்னே தெரியாமல் சில விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஏன் செய்கிறோம், அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, இப்படியே என்ன செய்கிறோம், நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களை செய்கிறோம், அதை நம்ம யோசிக்கிறதே இல்லை. இறைவன் நமக்கு மூளையை தந்திருக்கிறான், அந்த மூளையை கொண்டு யோசித்து பார்த்து செயல்படணும். சரிங்களா? இது மாதிரி நிறைய விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கலாம். அதனால் எந்த விஷயத்தையும் சரி இறைவன் சிந்திக்க மூளை தந்திருக்கிறான், அதை கொண்டு சிந்திச்சு பாருங்கள். ஓகே நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.